மெட்ஸ்மால் மாத்திரை எப்போ வேணாலும் போடலாம், சாப்பிட்ட பிறகே போடுங்க. ஏன்னா அது வந்து இன்சுலின் சென்சிட்டைசர் தான். இன்சுலின் இருக்குது, இன்சுலினா வேலை பார்க்க வைக்கிறது தான் அதோடைய வேலை. கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வைக்கக்கூடிய மாத்திரைகள் சல்ஃபனின் உரியா வேறு அந்த மாதிரி குரூப் ஆஃப் மாத்திரைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அரை மணி நேரம் முன்னால் போடணும். மெட்ஸ்மால் வந்து நீங்கள் சாப்பிட்ட பிறகும் போட்டுக்கலாம், சாப்பிட முன்னாலேயும் போட்டுக்கலாம். போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம். ஏன்னா இந்த மெட்ஸ்மால் இதெல்லாம் வந்து சஸ்டைன் ரிலீஸ். அந்த காலத்தில் மெட்ஃபார்மின் வந்து சாப்பிட்ட பிறகு தான் போடணும்பாங்க. ஏன்னா அது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருக்கும், வயிற்றில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். பெருமயத்தில் போட்டிங்கன்னா வயிறு பொறுமல் வந்துடும், சரி பசி வராது, வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போ அந்த சஸ்டைன் ரிலீஸ் ப்ரிப்பரேஷனில் இல்லை. அது சஸ்டைன் ரிலீஸ்னால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அந்த மாத்திரைக்கு உள்ளேருந்து அந்த ட்ரக் மட்டும் ரிலீஸ் ஆகும். மோஷன் போகும்போது மாத்திரையே வெளியில் விழும், மருந்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு விழும். சிலர் பார்த்து இந்த மரத்தை கரையவே இல்லை டாக்டர், அப்படியே முழுசாக விழுது அப்படிம்பாங்க. அப்போ அது ரிலீஸிங் டெக்னாலஜி இருக்குது. அது டிஃப்யூஸ் ஆகி அது அப்படி ஊதின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்து மட்டும் வெளியில் வரும். மாத்திரை கோஸ்ட் மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வெளியில் போகும்போது மாத்திரையாக தான் போகும். அதனால் அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ டெக்னாலஜிலாம் மாறிட்டு இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ரிலீஸிங் டெக்னாலஜி மாறுறதுனால கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ட பிறகே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மெட்ஸ்மால் வந்து சாப்பிட்ட பிறகே போடலாம். அதோட கிளைமிப்ரேடின் மாத்திரை சேர்ந்துருக்குன்னா சாப்பிட முன்னால் போடணும், அவ்வளோதான். பிளைன் மெட்ஃபார்மின் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு போட்டுக்கலாம்.